Welcome back to the show. This is Raj Box Office. In this segment, இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரில நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் கூட்டத்தில் ஒருத்தன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்லணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து வீட்டில் இல்லை கிளாஸில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நடுவில் இருக்கவங்கள வந்து பெருசாக நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம். எஸ், வீட்டில் வந்து குழந்தைங்களாகட்டும் இந்த மூத்த குழந்தைங்களை ரொம்ப கவனிப்போம், கட்சியில் இருக்கிற குழந்தைங்க நல்லா கவனிப்போம். நடுவில் பிறக்கிறவங்களாம் வந்து நம்ம பெருசாக வந்து பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து குழந்தைங்க மேலே இருக்காது. அதே மாதிரி கிளாஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, கட்சி பெஞ்சில் இருக்கவங்க தெளிச்சு விட்ருவாங்க, நடுவில் இருக்கிறவங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நடுவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பெருசாக அவங்க மேலே அட்டென்ஷன்லாம் போகாது கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ்க்கு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் பாவம் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க எந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கதையாக கொண்டு வந்திருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர். யாருப்பா இப்படிப்பட்ட கதை எழுதின டைரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, டைரக்டர் ஞானவேல். இப்படிப்பட்ட நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா, ஜோக்கர், மாநகரம் போன்ற நல்ல படங்களை தந்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. இந்த வார நியூ என்ட்ரியில அடுத்த படம் ஏன் இந்த மயக்கம். டைட்டிலே வந்து ஒரு மாதிரி லைட்டாக மயக்கமாக இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையை கொண்டிருக்கு. ஸோ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியானால வந்து குழந்தைங்களுக்குலாம் எந்த மாதிரி பிரச்சனை வருது, இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து உண்டாக்கும் அப்படின்றத வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது மெயினாக வந்து பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். யார்ப்பா அந்த டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, அவர் பேர் சக்தி வசந்த பிரபு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் நம்ம கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து டைரக்டரோட கதையா இல்லை பார்க்குற நம்மளோட கதையா அப்படின்றது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க அதை. இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்த படம் நிபுணன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் வெளியாகிருக்கு. இந்த படம் அர்ஜுன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவரோட 150வது படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் கிங்கை பேஸ் பண்ணி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. அவர் தான் வந்து இந்த படத்தில் நிபுணன். என்னப்பா நிபுணன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சீரியல் மர்டர் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக அவர் கொலை பண்ணுறாரு, யார் அவர் அப்படின்றத வந்து நம்மளுடைய நிபுணன் அவர்கள், அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறார். ஸோ அது யார் என்ன அப்படின்றலாம் கண்டுபிடிச்சாரா, அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கா, அப்புறம் ஆக்ஷன் கிங் இருக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு இல்லாமல் இருக்குமா, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அண்ட் பிரசன்னா நடிச்சிருக்காங்க. நிபுணன் இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அருண் வைத்தியநாதன். இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சமுண்டுன்னு ஒரு படம், அப்புறம் கல்யாண சமையல் சாதம் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணவர். அப்புறம் மலையாளத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருச்சாலின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த அருண் வைத்தியநாதன் அவர்கள். இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததாக கிளம்பி வர்ற படம் புயலா கிளம்பி வர்றோம். ஜெயஸ்ரீ மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆறுமுகம் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமன், மதுஸ்ரீ இவங்க 2 ஹீரோ ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து சிங்கம் புலி, கும்கி அஸ்வின் போன்ற மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோ தமன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சேது பூமி, தொட்டால் தொடரும், சட்டம் ஒரு இருட்டறை, அப்புறம் சும்மா நச்சுன்னு இருக்கு இந்த மாதிரி படங்களை நடித்த ஹீரோ தான் இந்த படத்துலையும் ஹீரோ தமன். இந்த படத்தோட டைரக்டர் ஜி ஆறுமுகம். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலு மகேந்திரா, டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து டைரக்டராக இருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த வார நியூ என்ட்ரியில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற தமிழ் படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளவட்ட பசங்க. இந்த வார நியூ என்ட்ரியில் ஒரு ஹாலிவுட் மூவியும் இருக்குது. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலரியன். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி.